மரித்து போன வாழ்க்கை. இன்னைக்கு பாவம் செய்துட்டு நம்ம வெறும் அலங்காரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உள்ளுக்குள்ள வாழ்க்கை மரித்த வாழ்க்கை. பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, படிப்பில், வாழ்க்கையில், வேலையில், ஆரோக்கியத்தில் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் பாவமானது விளையாடி கொண்டு இருக்கு. சத்ருவானவன் பாவத்தை கொடுத்து அவன் தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை பெறாதபடி. முதலாவது வாழ்க்கையில் நினைவு கூறுங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை அது உற்று நோக்குங்க. ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை வரும்? முதல் வருமானம் இல்லை, வருமானத்தின் அடிப்படை பிரச்சனை. இந்த வருமானம் எங்கே கிடக்குதுன்னா, ஒன்று நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்காம இருந்திருப்ப, தசம பாகம் காணிக்க, வருமானம் தடைப்பட்டிருக்கும். ரொம்ப வருமானத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் வருமானத்திற்கு தடையாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஒன்று நீங்கள் இல்லைன்னா உங்கள் முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அதன் பாவம் 7வது தலைமுறை உணவு வாழ்க்கையில் பணமே இல்லாதபடி இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். யாரோ ஒருத்தர் சொத்தை அபகரிச்சிருப்போம், யாரோ ஒரு இடத்த அபகரிச்சிருப்போம், யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காம இருப்போம். இன்னைக்கு நம்ம கையில் அந்த பண ஆசீர்வாதம் கெட்டு போயிருக்கும். 2வது பிரச்சனை ஒரு வீட்டில் என்ன இருக்கும்? வியாதி. வியாதி ஏன் வருது? பாவம் எங்கே இருக்கோ, பிசாசின் கிரியை எங்கே இருக்கோ அங்கே வியாதி இருக்கும். 3வது குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, வீடு இல்லை, வாசல் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம செஞ்ச பாவமாக இருக்கும், இல்லை முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கும். முதலாவது அதை நிதானிக்கணும். இது இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் வெளியல்ல, எனக்குள்ளாக இருக்குது, என்னோட சார்ந்து இருக்குது. அதை எப்படி பண்ணணும்? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் செய்த பாவமா, என் முன்னோர் செய்த பாவமா? அதை மாற்ற முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. சரி, இதுலேருந்து விடுதலை என்ன? நீ கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் ஒப்புக்கொள்ளணும். அறிஞ்சும் அறியாத செய்த பாவங்கள், எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க மன்னிப்பு கேட்க 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 நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாவதற்கு உண்டான அடையாளம் என்னன்னா, நீ கேட்கிற விண்ணப்பங்கள், எந்தெந்த விண்ணப்பங்கள் உனக்கு ஆசீர்வாதமா கிடைத்து கொண்டிருக்குன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர். உங்களது தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். நல்லா கவனிங்களேன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் பரிசுத்தர் என்பதனால் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என் அன்பு ஜனமே, ஒவ்வொரு ஜனத்தையும் அவர் படைத்துட்டு, தம்முடைய சாயலாக தேவன் படைத்துட்டு, எடுத்து படிங்க மீண்டும் இந்த வசனத்தை. லேவியாகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு அனைவருக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என் தேவன் எதிர்பார்க்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நான் பரிசுத்தர், நீங்களும் என்னவா இருக்கணுமா? பரிசுத்தரா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தரா இருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஒரு ஜனத்திட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். நிறைய பேர் சபை வரவங்கிட்ட கேட்பேன், கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார்னா தேவனுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அப்படி யோசிப்பாங்க.
பாஸ்டர் நான் காணிக்க தரேன் பாஸ்டர், நான் தேவன் என்ன கேட்குறாரோ கொடுக்குற. சரிம்மா, தேவன் வந்துட்டு எதுனா எதிர்பார்க்குறாரு அப்படி முடிப்பாங்க. உங்ககிட்டே நான் பார்த்து கேட்குறேன், தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? முக்கியமான ஒரே ஒரு காரியம், பொண்ணும் பொருளும் அல்ல. நீங்க கொடுக்குற காணிக்க தசம பாகம் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக. அல்லேலூயா. நீங்க கொடுக்குற காணிக்க தசம பாகத்தை வைத்து தான் தேவன் இந்த உலகத்தை ரன் பண்ணணும்னா அவர் பணத்தை வைத்து ரன் பண்ற ஒருவர் அல்ல. இந்த காணிக்கையும் தசம பாகம் நீ எவ்வளவாய் கொடுக்குறாய் அவ்வளவா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனா தேவன் பெரிதான காரியம், ஒரு மனிதனிடத்தை எதிர்பார்க்கிற காரியம், உங்களின் முழு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயம் எப்படி இருக்கணுமா? அவர் பரிசுத்தரா இருக்கனால உங்கள் இருதயமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பாவ இருதயத்தோடு, பொறாமையோடு, வெறியோடு, சில பேர் பொறாமையா இருப்பாங்க, பழி வாங்க வேண்டும் என்று வெறியில இருப்பாங்க, கோபத்தோட இருப்பாங்க, ஒருத்தரை தண்டிக்க வேண்டும் என்று கோபத்திலே இருப்பாங்க. தேவன் இதெல்லாம் வெறுக்கிறவரா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, திருப்பி லேவியாகும் 20:7 படிங்களே. அதே 20:7, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்றார், உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. ஆதியில தேவன் ஒரு மனுஷனோடு பிரவேசிக்க வேண்டும் என்றால், பேச வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கிட்டு வாங்க, உங்களை சுத்திகரித்து கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஆக உங்களை சுத்திகரிக்கும்படியாக தன் ஜீவனை கொடுத்து, தன் ரத்தத்தை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆனா அந்த பரிசுத்தம் என்ன பண்ணல? நிலைத்து நிற்கக்கூடாதபடி, தேவனோடு நீங்க இருக்கக்கூடாதபடி, தேவன் விரும்புகிறபடி நீங்கள் இருக்கக்கூடாதபடி, சத்ருவானவன் உங்களை சூழ்ந்து பாவத்தில் நிற்கும்படியாக. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்களேன். என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு அதிகமாக கோவப்படும்படியாக சூழ்நிலை நடக்கும். காரணம் என்ன? பிசாசுக்கு நீ கோபம் கொண்டு நீ பாவம் செய்ய வேணும். வசனம் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படியாவது கோபத்தினால பாவம் செய்யணும். நீங்க குடிக்கிறத விடணும்னு ஒரு ஆண்கள் தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, அதுல அன்னிலேருந்து அவனுக்கு ஓசியில நிறைய குடி கிடைக்கும். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க, அப்போதான் புது புது படமா நல்ல படமா போடுவாங்க. சீரியலை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க, அன்னைக்கு தான் சீரியல் வரும். வெட்டி கதை பேசக்கூடாது, நண்பரோடு வீணா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், அப்போதான் சூழ்நிலை உருவாகும். காரணம் என்னன்னா, உங்களை கெடுக்கும்படியாக, உங்களை துன்பப்படுத்தும்படியாக, உங்க வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக சத்ருவானன் விதைக்கிற முதல் வித உங்களை தீட்டுப்படுத்தி தேவனிடத்தில் ஒதுக்கும்படியாக. அல்லேலூயா. ஆனா அதே தேவனுக்கு என்ன ஆசைனா, உன்னை பரிசுத்தமாக்கி தன்னோடு வைத்துக் கொள்ளும்படியாக தன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அவர் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, விடுதலை என்பது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் இருந்தாலும் இல்லாவாட்டையும் என் தேவன் விடுதலை கொடுக்கிறதுல அவர் என்ன பண்றதில்ல? தாமதிப்பதில்ல. அவர் விடுதலை தனக்குள் வைப்பது அல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறார். நீ பாவியா இருந்தாலும் இல்லாவற்றிலும் என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அவர் ஆசீர்வாதமோ அவர் விடுதலையோ உங்க வாழ்க்கையில நிலைத்து நிற்கணும்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு கடையில் ஒரு போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், எல்லா பொருளும் அங்கே இருக்கும். அதை கொடுக்க மாட்டேன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லா பொருளும் அங்கே இருக்கும். ஆனால் என்ன பண்ணும்? காசு கொடுத்து வாங்க, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிடலாம், அந்த பொருள் விற்பதற்கு தான். அதே போல தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்காக தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ பரிசுத்தமா இருந்தாலும் சரி இல்லாட்டையில அவர் ஆசீர்வாதம் உனக்குள்ளதான். அவர் கொடுப்பதில் அவர் நிச்சயமா இருக்கிறார்.
ஆனால் வாங்கி கொள்வதற்கு ஒரே ஒரு கேட்டகரி, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கிற கூட்டமாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இந்த விடுதலை கூட்டம் உங்களை ரட்சிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஆக்குவதற்கும் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. உங்கள் இருதயங்களில் சிந்தனைகளிலும் ஏதாவது பாவங்கள் இருக்குன்னா, இச்சைகள் இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்க. அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆவியான துணையை கேளுங்க, இயேசுவின் துணையை கேளுங்க. சில நேரங்களில் உங்களை பரிசுத்தமாக்காதபடி சத்துருவான வேலி அடைத்திருப்பான். நான் என்ன பண்ணிடுவேன், பரிசுத்தமா இருப்பேன், நான் நினைச்சா திருந்திடுவேன்னு இல்லை. நினைச்சான்னு மாற முடியாது. தேவன் துணை இருக்குன்னா இன்னைக்கு நீங்க பரிசுத்தராய் மாறுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்த கூட்டமாய் உங்க குடும்பங்களுக்கு முன்பாக, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் சிந்தனை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சுத்திகரிங்கன்னு நீங்க கேட்கணும், என்னை பரிசுத்தமாக்குங்க நீங்க கேட்கணும். எப்படி தேவனிடத்துல விண்ணப்பத்தை கேட்கிறோமோ, நலமானதை கேட்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைப்பதும் நம்ம ஜெபிப்பதும் நம்ம விரும்பின காரியம் கிடைக்காம இருக்க காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில பாவம் இருப்பதனால. தேவனிடத்துல பாவத்தை போக்கும்படியாக, அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, பரிசுத்தமாக்கும்படியாக நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்களேன். சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுதே, நீங்க மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்க விண்ணப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறதுன்னா, ஒரு விபத்து ஏற்படுகிறதுன்னா, ஒரு தடை ஏற்படுகிறதுன்றா, ஒரு வியாதி வருதுன்னா, முதலாவது வியாதி நோக்கத்தை எதனால வந்தது, எதனால இந்த ஜுரம் வந்தது, அதை பார்க்கறத காட்டிலும், ஏன் இந்த வேலை போயிடுச்சு, இந்த கம்பெனி சரியில்லை, இந்த ஓனர் சரியில்லை, உன் நேரம் சரியில்லைன்னு இல்லை. இவங்க எனக்கு சதி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் சண்டை வருது, அதற்கு காரணம் என் மாமியார், நாத்தனார், மூத்தார், கணவன், மனைவி, இப்படின்னு மற்றவங்க மேலே நீ பழி போகிறத காட்டிலும், இந்த பிரச்சனைக்கு தான் என் காரணம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தத்தை இழந்து போயிட்டேன். இங்கே கவனிங்கள, எந்தெந்த இடத்துல பரிசுத்தம் இழக்கப்படுகிறதோ அந்தந்த இடத்துல பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டிருக்கு. பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. தேவன் தான் பிரச்சனைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பிசாசால தான் வரும். ஆனா தேவன் அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறார்னா, அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்துல நம்ம வழி விலகி இருப்போம். அல்லேலூயா. நேற்று ஒரு குடும்பத்தில் என்ன இடத்துல வந்து பேச வந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், அம்மா இன்னைக்கு நீ கஷ்டப்படுறன்னா காரணம் நீ ஏற்கனவே செய்த பாவம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு நான் துதிக்கிறேன், இன்னைக்கு கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையாகவே இன்னைக்கு அவங்க மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன், அம்மா நீ இன்னைக்கு மனம் திரும்பிட்ட, ஓகே. பாவத்தில் 2 விதமான பாவம் உண்டு. ஒன்று டெம்பரவரி, ஒன்று லாங் டைம் பாவம். அது என்ன, அது டெம்பரரி, லாங் டைம். சில பாவத்திற்கு அப்பவே அந்த பாவத்தை நீ விட்டினா ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பாவம் நீ விட்டாலும் அந்த பாவம் ஒன்று தொடரும். எப்படி? நீ செய்த பாவத்தின் பலன். இப்போ ஒருத்தரை நான் என்ன பண்ணுறேன், கன்னத்தில் அரைகிறேன், இந்த சகோதரனை கன்னத்தில் அரைகிறேன். இன்னைக்கு நான் என்ன பாவம் பண்ணுறேன், 2 பாவம் செய்கிறேன். ஒன்று அடித்தது ஒரு பாவம், ஒன்று திட்டினது ஒரு பாவம். அவர் மன வேதனைப்பட்டிருக்கும். 2 விதமான மனவேதனை. ஒன்று அடித்தது ஒன்று வேதனை, வார்த்தையின் வேதனை. எல்லாரும் எதற்கும் பாஸ்டர் என்னை திட்டார். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட போய் பிரதர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்கும் மன்னிப்பும் கேட்டேன். வலி எத்தனை நாள் இருந்திருக்கும் அவருக்கு? அம்மா பேசாதீங்க, இது ப்ரேயர் டைம். வலி எத்தனை நாள் இருக்கும் அவருக்கு? 2 நிமிஷம், 3 நிமிஷம், இல்லை அதிகபட்சம் 5 நிமிஷம், இல்லை அரை நாள் இருந்திருக்கும். நான் பேசின வார்த்தையின் வல்லமை, திட்டுனது 1 நாள் வேதனை இருந்திருக்கும். எல்லாருக்கும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஐயா மன்னிச்சுன்னு கேட்கும் பொழுது அவர் மனம் இறங்கிடுவார். மன்னிச்சுட்டார். நான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கு அந்த பாவம் முடிஞ்சு போச்சு.
இதுவே நான் இவர் என்ன பண்ணுறேன், கத்தியால் நான் குத்துறேன், வயிற்றில் குத்திட்டேன், ஒரு 1/2 இன்ச்சு கத்தி உள்ளே போயிடுச்சு, வந்துடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன், மெடிக்கல் செலவும் நான் பார்த்துக்கிறேன்ற, எல்லா செலவும் பார்த்துட்டேன். அவர் இப்போ சரியாயிட்டார், மன்னிப்பும் கொடுத்துட்டார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? ஏன்? காயம் இருக்கு, காயம் ஆறிடுச்சு. கரெக்டாக சொல்கிறீங்க. காயம் ஆறாத வரையும் அந்த பாவத்தின் பலன் என்ன பண்ணி கொண்டிருக்கு. அவர் என்ன மன்னிச்சிட்டாலும் அந்த காயம் ஆறலைன்னு. சரி, காயம் ஆறிடுச்சு, இப்போ மன்னிச்சிட்டாரு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? மன்னிக்கப்படலையா? மன்னிக்கப்பட்டுச்சு. இவரும் நண்பா இருக்கிற, நான் அவரும் ஊருக்கு போயிட்டாரு, நானும் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன். நான் இப்போ ஊழியமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன், கத்திரிக்காய் வைராக்கமாக ஊழியம் பண்ணுறேன். ஒரு 15 வருஷம் கழித்து கிட்னியோ லிவரில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு அடிபட்டிருக்கு, அது என்னன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறா, ஒருத்தர் வந்து கத்தியில் குத்திட்டாருன்னு. அப்போ குத்தினார் பார்த்தீங்களா, அதனால் உனக்கு கிட்னியோ லிவரோ பிரச்சனை ஆயிடுச்சு, ப்ராப்ளம், இனி நீ பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இப்போ அவர் என்னை மன்னிச்சிட்டாரு, காலங்களை கடந்து போச்சு, நானும் ஊழியத்தில் நான் வந்துட்டேன், கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறேன். இப்போ இந்த பாவம் என்னை தொடருமா தொடராதா? ஏசப்பா பாவத்தை மன்னிச்சிட்டேன்றாரு, இந்த பாவம் என்னை தொடருமா தொடராதா? இயேசு கிறிஸ்துவ பாவத்தை மன்னிச்சிட்டாரா, ஆனால் பாவத்துக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. பரலோகத்திற்கு போவதற்கு வழியை கர்த்தர் உண்டு பண்ணிட்டார். தண்டனையில் 10 தண்டனைக்கு 2 என்ன பண்ணிட்டார், உனக்கா 2 அடி நான் வாங்கிக்கிறப்ப வாங்கிட்டாரு, ஆனால் 2 அடி மிச்சம் இருக்குது உனக்கு. நீ விதைச்ச செய்கிற பாவத்தில் நிறைய விஷயம் இருக்குது, இது தொடருமா? சில பேர் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, போய் ஒரு வாழ்க்கையில் போய் என்ன பண்ணிடுவாங்க, கலகத்தை உண்டு பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உன் ஒய்ஃபு தெரியுமா, அந்த பொண்ணு இப்படி பட்டது, பையன் இப்படி பட்டது சொல்லிட்டு போயிடுவாங்க. கல்யாணமாக ஆகிடும், 2-3 வருஷம் கழிச்சு வீட்டில் சண்டை வரும்போது அந்த கணவருக்கு ஞாபகம் வரும், ஏற்கனவே யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிட்டு போனாங்களே, ஓ இப்படியா இருக்குமோ, அதை சொல்லி வீட்டில் சண்டை வரும். அப்போ அந்த பாவம் தொடர்கிறது. அல்லேலூயா. இதற்கு பலன் என்ன? நான் என்ன பண்ணேன் பாஸ்டர், நான் இப்போ ஊழியம் பண்ண, அவரும் அப்பயே மன்னிச்சிட்டாரு, ஆனால் இன்னைக்கு வேதனைப்படுவதற்கு காரணம் நான். அல்லேலூயா. அதனால பாவம் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக செய்த பாவத்திற்கும் தொடர்ந்து ஒரு உனக்கு முன்பாக விதைச்சிருக்குன்னா அதற்காக நீ ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். தினந்தோறும் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஆதியில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நீங்கள் செய்த பாவம் எங்கேயாவது விதத்தில் வினையாக இருக்கும். அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு கோபத்தில் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, குழந்தை பிறந்திருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த மனைவி சரியில்லாதனால கணவன் சரியில்லை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தவொடனே துன்பத்துக்கு அப்புறமேட்டு தேவனை பிடிச்சி தேவனோடு இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை ஏற்கனவே 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு உனக்காய் பிறந்த குழந்தை பசியிலையோ பட்னியிலையோ ஏதோ ஒரு இடத்துல தாய்க்காகவோ தகப்பனுக்காகவோ உங்கள் நிமித்தமாக நீ செய்த காரியத்தை நிமித்தமாக துன்பப்படுதுன்னா நீ என்னதான் இன்னைக்கு செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்திற்கு பலன் உண்டு. அப்போ என்னதான் வழி? பாவத்தை ரட்சிக்க தான் கர்த்தர் வந்திருக்கிறார். பரிசுத்தமாகும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், சுத்திகரிக்கப்படும், இன்னும் சுத்திகரிக்கப்படட்டும். தினந்தோறும் முழங்கால் போடும் பொழுது ஒரு நிமிஷம் நீ ஏற்கனவே செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டாகணும். ராமேன் சொல்லுவேன், யாரோடு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக தான் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர் கர்த்தர் என்னோட தான் பேசி கொண்டிருக்கிறார். இதை போய் இன்னொரு மனிதன்கிட்ட போய், பாஸ்டர் நீங்கள் என்னோட தான் பேசியிருக்கீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு தான் என்ன சொல்லி என்ன பண்ண வேண்டாம், பெருமை கொள்ள வேணாம். ஒரு ஊழியக்கார பெருமைப்படுத்தினா ஒரு காரியம் இல்லை. வீட்டில் போய் முழங்கால் போட்டு தனிமையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், உங்கள் தேவைகளுக்கு கேட்கும் பொழுதெல்லாம், உங்களுக்கு விண்ணப்பங்களை கேட்கும் பொழுதெல்லாம், நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், அவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அங்கே ஒரு வாழ்க்கையை அமைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் அந்த பாவத்தின் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு துன்பப்படுகிறோன்னா நம்ம அப்பா அம்மா வசனம் சொல்லுதுமா, 3 தலைமுறை 7 தலைமுறை அந்த பாவத்தை என்ன பண்ணுவேனா நான் கணக்கு பார்க்குறேன்றாரு. நம்ம முன்னோர்கள் செய்த பாவம், தாத்தா பாட்டன் செய்த பாவம் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னா, இன்னைக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, எங்கள் தாத்தா பாட்டன் என் பெற்றோர் யாராவது பாவம் செய்திருந்தா
ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எதுவும் பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க, நம்ம புள்ள கஷ்டப்படும், இல்லை நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க சுத்தி சுத்தி பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் நான் அவ்வளவு தெரியும் பாவம் செய்யலையே. அப்படி உங்க இருதயத்தில் இருக்குன்னா அப்போ உங்க பெற்றோர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லாம நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா என் அன்பு சகோதரி சகோதரியே, உன் பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் யார் வீட்டையோ என்ன பண்ணியிருப்பாங்க, அபகரிச்சிருப்பாங்க. யார் வீட்டின் எல்லையோ என்ன பண்ணியிருப்பாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது நம்ம தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்லை முப்பாட்டன் யாராவது இருக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம வீடு இல்லாம வாசல் இல்லாம தெருக்கல்ல குடியிருக்கும்படியாக, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறோம்னா இது நம்ம செய்த பாவங்களை முன்னோர்கள் செய்திருக்காங்க. ஆண்டவரே, நான் செய்கிற பாவத்தை, என் முன்னோர் செய்த பாவத்தை என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு குழந்தை இல்லை. இங்கே பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் குழந்தை இல்லைன்னா நம்ம பெற்றோரோ நம்ம முன்னோரோ யாரோ ஒருத்தர் கர்ப்ப கலைப்பு பண்ணியிருப்பாங்க. சர்வசாதாரணமாக இந்த கர்ப்ப கலைப்பெல்லாம் சும்மா என்ன பண்ணுறாங்க, சில பேர் 2வது குழந்தைலாம் பிறந்துடும், 3வது குழந்தை தங்கிடும். நம்மளுக்கு எதுக்கு இன்னொரு குழந்தைன்னு போயிட்டு ஆஃபீஸுன்னு டாக்டர்கிட்ட போய் அதை போய் கலைச்சிட்டு வருவீங்க. அது பாவம். தேவன் கொடுக்குற காரியத்தை நம்ம தேவைக்காய் கலைக்கிறோன்னா பாவம். சில பேர் வயசு கோளாறுல செய்கிற தவறில் வாலிப வயசில் திடீர்னு கர்ப்ப கலைப்பு பண்ணுருவாங்க. அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இருக்காது, கல்யாணமானவங்க குழந்தை வாய்ப்பு இருக்காது. சில பேருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பெற்றோர் யாரும் இந்த தவறு பண்ணியிருப்பாங்க. ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? உன் பெற்றோர் யாரோ இதை தவறு பண்ணியிருக்கணும். ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ண தப்பு யாருக்கு தெரியும்? ஸ்கேன் பண்ணி யாராவது சொல்லணுமா? நம்ம பண்ண தப்பு நமக்கே தெரியும். ஐயோ, நான் தான் ஏதோ ஒரு கர்ப்பக்கலைப்பு பண்ணியிருக்கேன், அதனால இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ நம்மளுக்கு பண்ண நானும் இல்லை, என் கணவனும் அந்த பண்ணலை. அப்போ பிரச்சனை இருக்குன்னா நான் என் தாய் தகப்பன் இல்லை, அவர்கள் முன்னோர்கள் ஏதோ ஒரு பண்ணியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 குழந்தை பெண் குழந்தை பிறந்தா 3வது குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு கள்ளிப்பால் ஊற்றுவாங்க. குழந்தை தங்கின உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரி தான் போய் இன்னொரு சகோதரி கர்ப்பத்தின் என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க. அப்போல்லாம் அது நல்லது நினச்சின்னு பண்ணுவாங்க. தேவன் ஒரு உயிர் கொலைக்கு சமானம். கொலை செய்யாதிருப்பாயாக, கத்தியத்தை கொடுத்த தேவையில்லை. கர்ப்ப கலைப்பும் ஒரு கொலை தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற, நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், கர்ப்பம் நமக்கு தங்கல. அப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று நம்ம பண்ணியிருப்போம், இல்லை நம்ம முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்காய் நீங்கள் மனமுகர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நல்லா கவனிங்களேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா, அது பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னா குழந்தை உடனே உங்களுக்கு தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமணமே ஆகலைங்க, 30 வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சு, என் பிள்ளைக்கு திருமணமே ஆகலை. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? உங்களுக்கே தெரியும். ஒன்று நம்ம திருமணம் வரும்பொழுது ஒன்று அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பெற்றோர்கள் யாரோ ஒரு திருமணத்தை தடுத்திருப்பாங்க. சிம்பிளா பொண்ணு பார்க்க வரும்பொழுது யாருக்கோ பொண்ணு பார்க்க வருவாங்க, உங்க சொந்தக்காரங்கன்றதுனால அந்த பொண்ணு எப்படி, அந்த பையன் எப்படின்னு என்னவோ நம்மலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி உடனே சொல்லிடுவாங்க, ஐயா அந்த பொண்ணா சரியில்லை, அந்த பையனா சரியில்லை, உனக்கு நல்லது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு கல்யாணம் அதனாலே நிற்கும், திருமணம் அதனால நின்று இருக்கும். அதன் பலன் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் தடையான்னு இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஜீவனோடு இருக்குமா? எல்லாரும் பாவம் சரி, ஏன் மரணம் இல்லை? மரணம் என்பது என்னன்னா, நம்ம வாழ்க்கை மரித்து போயிருக்கோம், வாழ்க்கையில சந்தோஷம் மரித்து போயிருக்கோம். பாவம் செஞ்சது நிமித்தமாக நம்ம மரித்து போன காரியத்தில் இருப்போம். ஆனா வாழ்ற வாழ்க்கை செத்த வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை. இன்னைக்கு பாவம் செய்துட்டு நம்ம வெறும் அலங்காரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உள்ளுக்குள்ள வாழ்க்கை மரித்த வாழ்க்கை. பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, படிப்பில், வாழ்க்கையில், வேலையில், ஆரோக்கியத்தில் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் பாவமானது விளையாடி கொண்டு இருக்கு. சத்துருவானவன் பாவத்தை கொடுத்து அவன் தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை பெறாதபடி,
முதலாவது வாழ்க்கையில நினைவு கூறுங்க, உங்க வீட்டில் பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை அது உற்று நோக்குங்க. ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை வரும்? முதல் வருமானம் இல்ல, வருமானத்தின் அடிப்படை பிரச்சனை. இந்த வருமானம் எங்க கிடக்குதுன்னா, ஒண்ணு நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்காம இருந்திருப்ப, தசம பாகம் காணிக்க, வருமானம் தடைப்பட்டிருக்கும். ரொம்ப வருமானத்துல ரொம்ப நெருக்கமா இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில வருமானத்திற்கு தடையா நீங்க இருந்திருப்பீங்க. ஒண்ணு நீங்க இல்லைன்னா உங்க முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. அதன் பாவம் 7வது தலைமுறை உணவு வாழ்க்கையில பணமே இல்லாதபடி இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். யாரோ ஒருத்தர் சொத்தை அபகரிச்சிருப்போம், யாரோ ஒரு இடத்த அபகரிச்சிருப்போம், யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காம இருப்போம். இன்னைக்கு நம்ம கையில் அந்த பண ஆசீர்வாதம் கெட்டு போயிருக்கும். 2வது பிரச்சனை ஒரு வீட்டில் என்ன இருக்கும்? வியாதி. வியாதி ஏன் வருது? பாவம் எங்க இருக்கோ, பிசாசின் கிரியை எங்க இருக்கோ அங்க வியாதி இருக்கும். 3வது குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, வீடு இல்லை, வாசல் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம செஞ்ச பாவமாக இருக்கும், இல்லை முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கும். முதலாவது அதை நிதானிக்கணும். இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் வெளியல்ல, எனக்குள்ளாக இருக்குது, என்னோட சார்ந்து இருக்குது. அதை எப்படி பண்ணணும்? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் செய்த பாவமா, என் முன்னோர் செய்த பாவமா? அதை மாற்ற முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. சரி, இதுலேருந்து விடுதலை என்ன? நீ கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் ஒப்புக்கொள்ளணும். அறிஞ்சும் அறியாத செய்த பாவங்கள், எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க மன்னிப்பு கேட்க 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 நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாவதற்கு உண்டான அடையாளம் என்னன்னா, நீ கேட்கிற விண்ணப்பங்கள், எந்தெந்த விண்ணப்பங்கள் உனக்கு ஆசீர்வாதமா கிடைத்து கொண்டிருக்குன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் காரியம், இங்கேருந்து கடந்து போகும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கி தான் இங்கேருந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. வசனங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு தான் பேசுறாரு. கண்ணை மூடி அப்படியே உள்ளுக்குள்ள நீங்க ஜெபிக்க 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 தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. என் சாட்சியை நான் சொல்ல விரும்புங்க, கவனிங்களம்மா. நான் ஒரு ரோமன் கேத்தலிக். நான் ரோமன் கேத்தலிக்லேருந்து வந்தவன். சின்ன பிள்ளைங்களை பேச விடாதீங்க, பின்னாடி இருக்கும் கொஞ்சம் கவனிங்க வாலண்டியர்ஸ். ரோமன் கேத்தலிக்லேருந்து வந்தவன். எனக்கு இந்த அல்லேலூயா, இந்த பெண்டு காஸ்ட்டை பார்த்தாவே பிடிக்காது. என்ன காரணம்? என்ன, இவங்க சும்மாவே என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா அல்லேலூயா கத்தி கத்தியே. ஏன்னா ரோமன் கேத்தலிக்கில் என்ன, சிம்பிளாக டீசெண்டாக போய் ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணுறதும் தெரியாது, சத்தம் போடுறதும் தெரியாது, அழகாக போய்ட்டு அழகாக வருவாங்க. இங்கே அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி பெண்டு காஸ்ட்டை பேரை கெடுத்து வச்சுருக்காங்க. கெடுத்தது யார்? இன்னொரு கிறிஸ்துவர்கள். வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். அப்போது ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்ப எப்போதும் சிரிச்சிட்டே இருப்ப, இப்போ என்ன டல்லாக இருக்க? நீ வேணா ஒரு சபைக்கு வேணா ஒரு வாரம் எங்கள் சபைக்கு வாயேன் அப்படின்றாங்க. சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என் வாயிலேருந்து வருது, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்னையே கூட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு. ஒரு வாரம் வந்து தான் பாரேன் அப்படின்றாங்க. அப்போது என் சூழ்நிலை என்னென்னா, நான் ஒரு தொழில் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த தொழிலில் பண நெருக்கடி, நெருக்கம், வியாபாரமும் இல்லை, சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன். வெளியே சொல்லாமல், ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் முகபாவனையை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒரு வாரம் வந்து பாரு சபைக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலைன்னா திருப்பி சபைக்கு வர வேணாம். நான் சொன்னேன், அப்பயும் அவங்ககிட்ட சொல்கிறேன், சபைக்கு வந்தால் தானே நானும் இயேசுவை தானே வணங்குறேன். அங்கே வந்து அல்லேலூயா சொன்னால் தான் இயேசப்பா என்னை என்ன பண்ணுவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், நான் நல்லா தான் இருக்கேன் கிளம்புங்கன்ட்டு. போன உடனே எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ திருமணம் ஆகலை, சும்மா தானே இருக்கிற, ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போய் பாரு. அம்மா உனக்கு வேறு வேலை இல்லையாம்மான்னு. அவங்களாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு வாரம் வந்து பாருன்னு வாழ்க்கையில் மாற்றம்னா திருப்பி வர சொல்கிறாங்க, தப்பு இல்லையேன்னு. இல்லைம்மா போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சபைக்குள்ளே போகிறேன். சர்ச்சுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிறேன். அந்த சபை சின்ன சபை தான். உள்ளே போகிறேன், எல்லாம் ஜனம் ஃபுல்லாக இருக்குது. படிக்கட்டுலலாம் உட்காந்துருக்கு. என்னடா அது படிக்கட்டுலலாம் உட்காந்துருக்காங்க, எந்திக்கிறாங்க நிற்கிறாங்க. நான் எப்போ எந்திரிக்கணும் எப்போ நிற்கணும்னு தெரியல. அதனால் என்ன பண்ண, ஓரமாக போய் ஒதுங்கி நின்ட்டேன். முடிஞ்ச பிறகு ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். இன்னைக்கு ஒரு நபர் வந்திருக்கிறீங்க சபைக்கு அப்படின்னு. நான் இன்னைக்கு வரேன்ட்டு இந்த அம்மா யார்கிட்டயும் சொல்லிட்டாங்களா, இல்லை இவங்க கிட்ட சொல்கிறாங்களா?
சும்மா பிளான் பண்ணி ஏதோ என்ன பண்ணுறாங்க, குத்து மதிப்பு அடிக்கிறாங்க உங்களுக்கு வார்த்தை. சரி என்னதான் சொல்கிறாங்க, நான் ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு கேட்டுனே இருக்கேன். அப்போது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச நான் செஞ்ச பாவத்தை சொல்லி அந்த ஆவியானவர், அப்போ வந்து வீடியோலாம் கிடையாது, வாய்ஸ் மட்டும்தான் வருது. ஒரு டிவியில் ஸ்பீக்கர் வச்சு கீழே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ஊழியக்கார மட்டும் பேசுகிறாங்க. அந்த வார்த்தை மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு காதில் கேட்குது. நான் செய்கிற பாவம், சகோதரனே நீ இந்த பாவம் நீ செய்து கொண்டிருக்கிறேனாங்க, எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பாவத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா இது என்ன கிடையாது, நடிப்பல்ல, ஏமாத்துறதல்ல, இவங்க பிளானிங் இல்லை. அப்போ தேவன் ஒருத்தர் உண்டு. அல்லேலூயா. இதுவரை நான் பார்த்த தேவன் சிலுவையில் பார்த்துருக்கிறேன், படத்தில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன். ஆனால் பேசுகிறது ஒரு தேவன், நம்ம வணங்குற தேவன் உண்மையாகவே பேசுவாரா? என் கை காலில் நடுங்க ஆரம்பிக்குது. டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காடுறேன். வெக்கப்படுறாங்க, யாரும் என்னை பார்க்கல, ஆனால் எனக்குள்ளே வெக்கமாக இருக்குது. கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறார், தேவ ஆவியான சொல்லுகிற, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன் மேல் அன்பாக இருக்கிறேன், உன் துக்கங்கள் துயரங்கள் மாறும், உன் தலையை நான் உயர்த்துறேன்னு. இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ என் சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். இரவு என் சமூகத்தில் வந்து காத்துரு சொல்லிட்டு டைமும் சொல்கிறாங்க 12லேருந்து 1. நம்ம 12லேருந்து 1 என்ன டைமு? நல்லா கொரட்டை விட்டு தூங்குற டைம். இப்போ டைம் மாறி போயிடுச்சு. இப்போ எல்லாம் மொபைல் பார்க்குற டைம் அந்த டைம் இல்லை. நம்ம அந்த டைம் என்ன டைமு? நல்ல மிட் நைட்டு சொல்கிறாங்க. இப்போ வேலைக்கு போகிறேன்னா நைட்டு, நான் மார்க்கெட்டிங்கில் வேலை இருக்கிறேன், நல்லா டயர்டாக இருக்கும். அந்த டைமில் எப்படி 12லேருந்து 1 ஜெபம் பண்ணுறேன், கண்ணை மூடி பண்ணுறேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. கண்ணை மூடி சபைக்கு போனால் அல்லேலூயா சொன்னோம்ல, அல்லேலூயா சொல்கிறேன். பைபிளை படித்தா தூக்கம் வருது. 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுறது தெரியல. அன்றைக்கி அப்படியே படுத்துக்கிட்டே எப்போ தூங்கணும்னு தெரியல தூங்கிட்டேன். அடுத்த நாள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்குறேன், சிஸ்டர் நீங்களே ஜெபம் பண்ணுறீங்களே, கெத்தை விட்டுக்கல, நான் ஜெபம் பண்ணுறீங்களே, எவ்வளோ நேரமாக பண்ணுவேன்? நான் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவேன். ஐயோ நம்மளை மட்டும் அவங்க 1 மணி நேரம் சொல்லிட்டுருக்குறாங்க, இவங்களை 1/2 மணி. சரி இந்த 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். நான் பைபிள் படிப்பேன், பாவ மன்னிப்பு சொல்லுவேன். பாவ மன்னிப்புனா அப்படின்னு அது ஃபாதர்கிட்ட தானே சொல்லணும், மனுஷங்கிட்ட போய் சொல்ல தேவையில்லை. நீ கத்தர் இடத்துல சொல்லும்போது கத்தர் மன்னிப்பார். கண்ணை மூடி நீ செஞ்ச பாவம்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அடுத்த நாள் நைட்டு காத்திருக்கிறேன், கண்ணை மூடிட்டு. நமக்கு என்ன பாவம்னா என்ன இருக்கும்? கடந்த ஞாபகம்னா கடந்த நாட்களில் ஒரு 10 நாட்கள் 20 நாட்களில் செய்த பாவங்கள் மட்டுமே ஞாபகத்தில் இருக்கும். பாவ மன்னிப்பு சொல்ல 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 கண்ணை மூடி சொல்ல சொல்ல நான் சிறு வயதில் செய்த பாவங்கள்லாம் என் இதயத்தில் வந்து கொண்டே இருந்தது. சிறு வயதில் செய்த பாவங்கள். அந்த காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாவெல்லாம் திட்டியிருக்கிறேன், அம்மாவை திட்டியிருக்கேன். பின்னாடி சின்ன காரியங்கள் ஃப்ரெண்டை திட்டியிருக்கலாம். என்னென்ன பாவங்கள் செய்தனோ, என்ன இச்சையான பாவங்களோ அதெல்லாம் கனவு அப்படி பணம் ஓடுற மாதிரி ஓடுது. என்ன அறியாமல் அழுக வருது, கண் கலங்குது. பாவ அறிக்கை செய்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. அல்லேலூயா. இதுதான் நான் செய்த முதல் காரியம். அல்லேலூயா. தேவனிடத்தில் போ. அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எனக்கு பத்தலை. சரி இன்னைக்கு பாவம் மன்னிப்பு செஞ்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணும்? சுத்திகரிக்கப்படுகிறது, இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம எவ்வளோ பாவ மன்னிப்பு அறிக்கை செய்ய 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 என் வாழ்க்கையில் அன்றைக்கி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. மாதங்கள் இல்லை, அன்னைக்கு நான் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்கள் அந்த திறக்கப்பட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம விண்ணப்பம் மட்டுமே, பொக்கிஷங்கள் மட்டுமே பார்க்குறோம் தவிர நம்ம செய்த பாவங்களை நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. அதான் ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு விடுதலை உங்கள் கையில் தான் இருக்கு. சில பாவங்களை விட முடியாது. சில பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு ஆராய முடியாது. கோபம்லாம் எங்கேம்மா இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் நம்ம கஷ்டப்படுறோன்னா, நான் அநேக நேரம் எங்கள் அப்பாவோட அம்மாவை திட்டுவேன். ஏம்மா என்னை பெற்றீங்க? எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேர், உனக்கு 6வது குழந்தை நான் தேவையா? பெற்றீங்களே, ஒரு ராஜா வீட்டில் பெற்றுருக்கலாம்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை, எதுக்கு எங்களை பெற்றீங்க? இப்போ நான் சொல்லும் போதில் எங்கள் அம்மா துன்பப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. என்னென்னா நமக்கு ஸ்கூலுக்கு போவோம், நல்ல மற்ற பசங்க வசதியாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா நல்ல வசதியாக இருப்பாங்க, நல்ல ஆஃபீஸில் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒரு கேன்டீனுக்கு போக கூட ஒரு காசு இருக்காது. கிழிஞ்ச பேகு, கிழிஞ்ச சட்டை, சாப்பாடு சத்துணவு சாப்பாடு.
கேட்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா துன்பப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அதற்கு நம்ம நினைக்கிறோம், இங்கே நான் பிறந்திருக்கிறேன்னா நான் கஷ்டப்படுறது காரணம் எங்கள் அப்பா அம்மாவால் தான். உண்மைதான். எனக்கு அதை எப்படி மாற்றுவது? தேவன் ஒவ்வொரு திட்டமும் அது நலமானதாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் இப்போ துன்பம் அனுபவிக்கிறேன்னா, ஓ நல்லது, நான் இன்னையோட என் துன்பம் காலங்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம். முதிர் வயதில் வந்து நீ துன்பம் வருதுன்னா அதை உன்னால் மாற்றவோ அதை சரிப்படுத்தவோ சீர்படுத்தவோ உங்களால் முடியாது. இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த துன்பத்தின் பாதையில் இன்னைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டாய். ராமேன் சொல்லுவோமே. இந்த நெருக்கத்தின் பாதையில தேவன் யார் என்று தெரிந்து கொண்டாய். இந்த நெருக்கம் வரும்போது தான் தேவன் யாருன்னு தெரியும். ஆசீர்வாதத்துல தேவன் உன்னோடு இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. துன்பத்தில் இருக்கும் போது தான் தேவனை தேட ஆரம்பிப்போம். ஓ, நான் இந்த துன்பத்தில் மற்றவங்க வந்து ஒருத்தவங்க வியாதியில் இருக்கிறாங்கம்மா, கஷ்டத்தில் இருக்காங்க, பிசாசின் பிடி பைத்தியம் போல சுற்றிட்டு இருக்காங்க வீட்டில். ஒரு சகோதரன் சொல்கிறார், ஊழியத்தில் வர்றாரு, பாஸ்டர் அவங்க பிசாசின் பிடி பாஸ்டர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அந்த கோயில் இந்த கோயில் வராங்க, ஆனால் சபைக்கு கூப்பிட்டா வரமாட்டுறாங்க பாஸ்டர், கல்லஞ்சமாக இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே போவேன் இந்த பண்ணுவேன், ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டேன்னு இருக்காங்க பாஸ்டர், எனக்கு பாரமாக இருக்குது, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்தால் நம்ம சபைக்கு வந்தால் விடுதலை கிடைக்குமே, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஐயா ரட்சிப்பு கர்த்தர் உனக்கு தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ரட்சிப்பு கொடுத்தாலும் அந்த ரட்சிப்பு அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்கள் மனப்பக்குவம் இல்லை. இதில் யார் பாக்கியவான்? நீங்க தான் பாக்கியவான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. துன்பத்தின் பாதையில இயேசுன்னு ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். இவ்விடத்துல விடுதலை கிடைக்கும் தேடி வரீங்க பார்த்தீங்களா? உன் குடும்பத்திற்கு ஓன் நிமித்தமாக உன் ஜெனரேஷன் முழுவதும் சபிக்கப்பட்ட சாபங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துல நான் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டேன். ஏன் நிமித்தமா எனக்கு அப்புறம் வர சங்கதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவதா இருக்கு. அல்லேலூயா. எங்க அப்பா ரட்சிக்கப்படல, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளல, இதனால அந்த சாபங்கள் எங்க மத்தியில் இருந்தது. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் நிமித்தமா என் குடும்பத்தில் என் சகோதரர்கள்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். என் மரணம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைகளுக்கு நான் யாரை காட்டி கொடுத்துறேன்? இயேசு. பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறனோ இல்லையோ, இயேசு யாருன்னு, அவர் மெய்யான தேவன்னு. அவனுக்கு துன்பம் துயரம் வரும்பொழுது அவன் மனித இடத்துல போய் நிற்க மாட்டாங்க, இயேசு இடத்துல போய் நிற்பாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு, நீங்க இன்னைக்கு பலவீனத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்தாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்காச்சு. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக சுத்திகரிக்கப்பட உங்க குடும்பங்கள்ல இருக்கிற தடைகள், எதிர்காலத்தில் பிசாசின் தந்திர திட்டங்கள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஜாதகத்துல போய் பார்ப்பாங்க. இந்த பிள்ளைக்கு ஜாதகப்படி உங்கள் அப்பா செத்துருவார், நீ 50 வயசில் எப்படி இருப்ப, 30 வயசில் எப்படி இருப்ப, வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜாதகம் சொல்லியிருக்கும். இல்லை, ஜாதகம் சொல்லியிருக்கோம் உன் வாழ்க்கை இது பிசாசின் திட்டம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தையும் அந்த நாட்களையும் என் தேவன் மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசின் எதிர்கால திட்டங்களை மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். ஒரு நாகதோஷம் ஒரு பிள்ளைக்கு சபையில், எங்கள் சபையில் ஒரு மாப்பிள்ளை, அந்த பிள்ளை வந்து பையன் வந்து கஷ்டப்படுற பையன், பொண்ணு கிடைக்கல, ஒரே ஒரு பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணு வேற ஒரு சபைக்கு போகிற பொண்ணு. பிரச்சனை என்னன்னா அந்த பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்கா. இதை யார் நாகதோஷம் கண்டுபிடிச்சது? ஊழியக்கார். ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்காது. ஏன் நாகதோஷம் இருந்தால் என்ன அர்த்தமா? மாப்பிள்ளை கணவன் செத்துருவார். ஓ, நாகதோஷம் இருந்தால் கணவன் செத்துருவாரா? இங்கே கவனிங்க. நாகதோஷம் இருந்தால் கணவன் செத்துருவார். இது வந்து ஏற்கனவே இருக்கிற வரலாறு, தமிழ்நாட்டினோட கலாச்சாரங்கள், அவங்க மத நம்பிக்கை, இப்படி தான் எல்லாருக்கும் என்ன இருக்குது, நாகதோஷம் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன், அதுக்கு நாகதோஷம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணும் பாஸ்டர்? ஜெபம் பண்ண சரியாக போயிடுமா? அம்மா, இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டேன், உன் பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த தோஷம் கிஷெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, அது ஒன்றும் பண்ணாது.
சரி பாஸ்டர் நான் பார்க்கல, நீங்கள் ஒரு முறை அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டா போதும், நான் அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன் என் பையனுக்கு. இப்போ பிரச்சனை யாருக்கு? பொண்ணு வீட்டாருக்கு இல்லை, பையன் தான். ஏன்னா அவங்களே இந்து மார்க்கத்தில் வந்தவங்க. நாகதோஷத்தில் பொண்ணை எடுத்தால் கணவன் என்ன பண்ணிவிடுவாங்க? செத்துருவாங்க, இல்லை மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் மண்டையை போடுவாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. இப்போ இவங்க பிரச்சனை அதானே. எங்க நாகதோஷம் இருந்தால் யாருக்கு பிரச்சனை? மாமனாருக்கு தானே பிரச்சனை. கணவனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை யாருக்கு? மாமியார் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சரி அம்மா நான் ஜெபம் பண்ணுறேன், பொண்ணை கூப்பிட்டுடுவாங்க. ஜெபம் பண்ணால் அது நாகதோஷம் இல்லை, அந்த புள்ள மேலே உள்ள நாகப்பாம்பை என்ன பண்ணி கொண்டிருக்கு? சூனியம் பண்ணி ஆடின்னு இருக்கு. நான் சொன்னேன், அம்மா இது தோஷம் இல்லை, தோஷம்னு ஒன்று. அது அவங்க உடனே சொல்கிறாங்க, இல்லை இந்த நாகதோஷம் இருந்தால் உள்ள இந்த மாதிரி கிரியை இருக்குமோ. இப்போ ஜெபம் பண்ணுற ஓடி போகும் பாருன்னு ஜெபம் பண்ணுற அந்த அம்மா சுத்திகரிக்கப்பட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அடுத்த 3 மாதங்களில் நிச்சயமிக்கப்படுகிறது. கவனிங்க, திருமணம் ஆகுது. இப்போ அந்த பிள்ளைக்கு குழந்தை, ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த நாகதோஷம், இந்த பிரச்சனை எங்கே போச்சு? என் இயேசுவின் ரத்தத்தினால. அல்லேலூயா. இந்த சாபங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது. பிசாசின் எதிர்கால திட்டம், இவங்க வீட்டில் ஒரு மரணம், அந்த மரணத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறவர். பிசாசின் திட்டம், நீ இந்த பிள்ளை இந்த ராசிப்படி எடுத்தீன்னா, இந்த ஜாதகப்படி எடுத்தீங்கன்னா வருமானம் இருக்காது, கர்த்தர் அவர்களுக்கு தான் வருமானத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். விசுவாசிக்கிறேன்னா அந்த அவங்க இயற்கை, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜாதகன்படி என்ன அவங்க காரியம் இருக்கோ அதை தேவன் மாற்றி புதிதாய் மாற்றி கொடுக்கிறவர். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால நீ விடுதலை ஆக்கப்பட்டு இருக்க. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அதனால பழைய ஹிஸ்டரி, உங்க அப்பா கஷ்டப்பட்டா நீ எப்படி இருக்கணும்? அப்பா பிச்சைக்காரன், நீ பிச்சைக்காரா தான் இருப்ப. உண்மைதானே? அப்பா ரோட்டில் கடை வைக்கிறா, நீங்கள் மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் கடை வைக்க போகிறோமா? அப்பாவோட வருமானத்தில் தான் நம்ம வளருவோம், அதை வச்சு தான் இருப்போம். இதுதான் உலகத்தின் நீதி. அப்பா ரிச்சா ஓட்டினா இவனு என்ன பண்ணுவார்? ஆட்டோ ஓட்டுவார், அவ்வளோதான். அப்பா பெயிண்ட் அடிக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணுவார்? எலக்ட்ரிஷியன் வேலை செய்வார், படிப்பு இருக்காது. இதுதான் உலகத்தில் இருக்க நீதி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. உங்கள் அப்பா ஒன்று கையாளாதவன் இருக்கலாம், ஆனால் நீ வணங்குற தேவன் இந்த உலகத்தை படைத்தவர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். நீ அவரை நோக்கி போக்கும் பொழுது உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறவரக்கா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவன் பெரியவர், என்னை பரிசுத்தமாக்குகிறவர், அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தராய் மாறுகிறேன். அல்லேலூயா. உங்க ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கணும், தேவன் விரும்புகிற காரியம் என்ன? பரிசுத்தமாக மாற்றணும். 2வது ஒரு காரியத்தை விரும்புகிறார். எடுத்து படிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களிடத்துல 2வது ஒரு காரியம் கேட்கிறாருன்னா, இரக்கம் உள்ள பிள்ளைகளா இருங்க. தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், மனுஷனிடத்துல காணப்படாத காரியம் இரக்கமற்ற காரியம். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இறக்கப்படுகிறார். நம்ம என்ன பாவம் செய்தாலும் ஒரு முறை அவரை தேடி போகும்பொழுது உன் பாவத்தெல்லாம் மன்னித்து மறைத்து உனக்கா ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க யாருன்னே தெரியாத முடியாது. நீங்க தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. நீங்களா தோன்றுவதற்கு முன்பாகவே உன் பாவத்திற்காக அவர் பலியானார். விசுவாசிக்காம சொல்லுவோமே. இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம மற்றவங்க பாவத்தை மறக்கிறோமா? இல்லை. மன்னிக்கிறோமா? இல்லை. கிறிஸ்துவ குணம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மன்னிப்பு கேட்க தெரியணும், மன்னிப்பு கொடுக்க தெரியணும். என்னது? மன்னிப்பு கேட்க தெரிஞ்சிருக்கணும், மன்னிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இது 2மே உன்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இறக்க குணம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உனக்குள்ளே இறக்க இருக்குன்னா, அவன் செய்த பாவம் பரவாயில்ல, என் பொருளை தானே எடுத்துன பரவாயில்ல, என் குடும்பத்தை திட்டினா அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல. எப்போ இந்த மன்னிப்பு கொடுப்பேன்னா இரக்கம் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன், நீ என் மேல இரக்கமா இரு. இயேசுவிடத்தில் நீ இரக்கமா இருக்கிறது காரணம் என்னன்னா, அவர்கள் பிள்ளைகளை நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யற தேவன் மன்னிச்சாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம். இல்ல, அப்படியே குரோதமா இருப்போம். அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான். ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு உனக்கு சத்ருவா இருக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க, இதற்கு முன்பாக அவங்க ஃபாரின் தேசத்துல இருந்தவங்கல்ல, உன்னை நேசித்தவர்கள்,
உனக்கு நன்மை செய்தவர்கள், உன் உறவுகள் தான் இன்னைக்கு சத்துருவா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மேல கோபம் வருதுன்னா, அவங்க மேல கசப்பு வருதுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே எனக்கு அவர்கள் நன்மை செய்திருக்கிறாங்க. அதை நினைக்காதபடி, இரக்கம் இல்லாதபடி இருக்கிறோம். அரக்கர்களே, இரக்கம் இல்லாதவர்களே இந்த உலகம் சொல்லும் அரக்க குணம் உள்ளவர்கள். இரக்கம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நம்ம எப்படியா இருக்கோம்? ஏசப்பா பிள்ளையா பார்க்கறதுக்கு தான் முக்காடு. கொஞ்சம் காலை மெரிச்சு பாருங்களேன். ஸ்தோத்திரம் சொல்றவங்களை கொஞ்சம் திட்டி பாருங்களேன். அந்த முக்கா, நான் இன்னைக்கு சபையில் இருக்கிற வெளியே வா, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறோம்ல. இப்போ தான் சர்ச்சில் போயிட்டு வந்திருக்கேன், வாயை கிளறாரு. வீட்டில் போனவனே கணவன் திட்டுட்டுமே, இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் இரு. என்னன்னா அந்த பிரசன்னம் வந்து அப்படியே அந்த மகிமை ஒரு 1/2 hour அப்படி தனிஞ்ச பிறகு அன்னைக்கு தான் வடிஞ்சு கட்டி என்ன சொன்னேன், என்ன பதில் சொன்னேன்? கணவன் பார்க்கறதுல போட்டு அடி. எனக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் முன்ன மாதிரிலாம் நான் அடிக்கிறது இல்லை பாஸ்டர். யாரம்மா? என் கணவனை. இப்போ சர்ச்சுக்கு போகிறேன், கம்மியாக தான் அடிக்கிறேன் பாஸ்டர். நான்லாம் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. இரக்கம் இருக்கணும். இன்னைக்கு இரக்கம் உள்ள மனிதர்களை கர்த்தர் சொல்றார் பாக்கியவதிகள், பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. இறக்க நம்ம பக்கத்து வீட்டில் சாப்பிடாம இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போதான் மீன் குழம்பு நல்லா சுட சுட வறுப்போம். அந்த புகை, அந்த ஸ்மெல்லு எங்கே போய் நிற்கும்? பக்கத்து வீட்டில் சாப்பிடாம இருக்க வயிற்ற போய் தொலைக்கும். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏங்கும். நமக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு தெரியும் அந்த வீட்டில் சாப்பிடாம இருக்கிறாங்க. அந்த குழந்தை 2-3 முறை வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும், அந்த வாசனைக்காக, மீனுக்காகவோ இல்லை சிக்கன் பிரியாணிக்காக வந்து நிற்கும். ஒரு பிடி கொடுக்க மாட்டோம். போ, கதவு மூடு, கதவு மூடு. ஹல்லேலூயா. சின்னதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் ஏதாவது எங்கள் அப்பா ஏதோ வாங்கிட்டு வராரோ இல்லை சொந்தக்காரங்க வாங்கிட்டு வராங்க, இப்போ சாப்பிடணும். இந்த பிரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க பசங்க வந்து நின்றுடும். இப்போ எங்களுக்கு என்ன இருக்கணும்? இப்போ சாப்பிட்டோன்னா என்ன பண்ணணும்? இந்த பசங்களுக்கும் பங்கு தரணும். உடனே சொல்லுவோம், அப்படியே கண்ணை காட்டுவோம் எங்கள் அம்மாவுக்கு, என்னன்னா மூடி வை. அந்த பசங்களும் சீக்கிரத்தில் போகாது. அவங்க அப்பா கூப்பிடல போல, சரி உங்கள் வீட்டில் போய் விளாட்லாமே. அந்த பசங்க எங்கள் வீட்டிலேருந்து இட்டுன்னு போயிட்டு பக்கத்து வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் விளாட வச்சுட்டு, என்னத்துக்கு விளாட வைக்கிறோம்? இந்த குணம்லாம் அப்போ ஆரம்பத்தில் இருந்த குணம். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அல்ல, உண்மைதானம்மா? ஒவ்வொரு வீட்டில் ஏதாவது ஸ்வீட் வரட்டுமே, யாராவது ஸ்வீட் பாக்ஸ் வீட்டில் இருந்து எடுத்துட்டு கொடுக்கட்டுமே. உன் சொந்தக்காரங்க முன்னாடி நீ ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். இருக்கிறது 4 லட்டு தான், பங்கு போனோம். நம்ம பிள்ளைக்கு தனியாக இருக்கணும். அப்புறம் தனியாக வச்சு ஒரு லட்டுக்கு கூட இறக்கம் பார்க்கறது இல்லை, சாப்பாட்டுக்கு இறக்கம் பார்க்கறது. இப்போ பண்டிகை நாட்கள் வருது, நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். இன்றைக்கி முன்னெல்லாம் வந்து ஆடை கஷ்டம். நல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆடை தான் எங்களுக்கு. எங்கள் அப்பா கேட்பார், அது யூனிஃபார்ம் வேணுமா, கலர் ட்ரெஸ் வேணுமான்னு. ஸ்கூலில் யூனிஃபார்ம் இல்லாமல் போனால் கஷ்டமாக இருக்கும். நான் போடுற யூனிஃபார்ம் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் போட்ட யூனிஃபார்ம் தான். அதில் 4 பட்டன் இருக்காது, இங்கே கிழிஞ்சிருக்கும், இங்கே கிழிஞ்சிருக்கும். பண்டிகை நாட்களுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் எடுத்து போட்டது உண்டு. இப்போ மாதத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடுறோம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு கம்மி ரேட்லலாம் சட்டை கிடைக்குது. நம்ம 1000 ரூபாய் கம்மி புடவை எடுக்கிறதே இல்லை. பண்டிகைக்கு 100 ரூபாய்க்கும் புடவை இருக்குது. எத்தனை பேர் புடவை இல்லாமல் இருக்காங்க? ஒரு நாள் ஒரு பண்டிகைக்கு இறக்கப்பட்டு யாருக்காவது புடவை எடுத்து கொடுத்துருமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்கப்படுவோம். புடவையோ இல்லை பழைய புடவை எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்க புடவையை எடுத்து பக்கத்தில் கொடுத்துட்டுன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை போட்டு வரும்போதெல்லாம் நான் வாங்கி கொடுத்த புடவை தான் கூப்பிட்டு சொல்லுவீங்க, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். இத்தனை நாள் கேட்க மாட்டேங்க, இப்போ நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி சொல்ல, நீ வாங்கி கொடுத்தது தான், நீ கொடுத்ததான். அப்போ போகும்பொழுதெல்லாம் சொல்லணும் இருப்பான், நான் வாங்கி கொடுத்தது, நான் வாங்கி கொடுத்தது, நான் வாங்கி கொடுத்தது. இது இறக்கம் கிடையாது, இது பெருமை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இறக்கப்படுங்க. மற்றவங்க பசியாக இருக்கிறது உணர ஆரம்பிங்க. தேவன் எப்படி உன் துன்பத்தையும் உன் பசியையும் உன் தாகத்தையும் அவர் உணர்கிறார்னா, உன் கூட யாரையாவது கர்த்தர் கொண்டு வரார்னா அது தேவ திட்டம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் கூட வேலை செய்யும் போது உன் கூட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அது தேவ திட்டத்தின்படி தான் உன் கூட இருக்கிறாங்க. அவங்க துன்பத்தை சொல்லுறாங்கன்னா அந்த துன்பத்திற்கு கர்த்தர் உன்கிட்ட ஒரு இரக்கத்தை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஏமாறக்கூடாது.
காசு கொடுத்து நான் இறக்கப்பட்டு கொடுத்தங்க செயின வரல, இறக்கப்பட்டு நான் கடன் வாங்கி கொடுத்தேன் வரல. அல்லேலூயா. கடன்லாம் கொடுத்தா சும்மா கொடுத்துடணும், திருப்பி கேட்கக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எடுத்து படிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிப்பா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு நன்மை செய்றாரா? சத்துரு நம்பதாம்மா. துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவங்க நம்பதான். நமக்கே அவர் நன்மை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, நமக்கு தகுதி இல்லாமல் நம்ம கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம எண்ணத்தில் எப்படி இருக்கோம்? அவர்களை கடவுளை போல பாதிப்போம்ல. என்னைக்காவது நம்ம யாருக்காவது கடவுளை போல காணப்பட்டிருக்கோமா? வசனம் சொல்லுது, இறைக்கிற கிணறு தான் பழமொழி சொல்ல, அதே தான் கொடுக்குற கை தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்து செய்கிறத காட்டிலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே தேற்றுங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறியா? ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபீஸ் 1000 ரூபாய் ஃபீஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்க. 100 ரூபாய் பேக் இருக்காது. 200 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாது. நம்மளுடைய 200 ரூபாய் வந்து பாக்கெட் செலவாக இருக்குன்னா அதை செஞ்சு பாருங்கள். இன்னொருத்தருக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு பிள்ளைக்கு செஞ்சு பாருங்க. கர்த்தர் நம்ம பிள்ளைகளை இறக்கமுள்ளவர்களாய் வேலை அடிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நம்ம நினைப்போம், நானே கஷ்டப்படுறேன் பாஸ்டர், எனக்கு யாராவது உதவி செய்யணும்னு. தேவன் உங்க வாழ்க்கையில உதவி செய்ய வைக்கிறார். உன்னை காட்டிலும் ஒரு படி கீழே நிறைய பேர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்க்கறது எங்கன்னா, நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குமா? இன்னும் நிறைய கிராமங்களில் கரண்ட் கிடையாது தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம 3 வேளை இல்லை 4 வேளை சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸோடு சேர்த்து. பிள்ளைங்களை கேளுங்க, ஸ்நாக்ஸ் இல்லாமல் அன்றைக்கி இருக்கான்னு பாருங்கள். ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும். நம்ம சின்ன வயசில் ஸ்நாக்காக கொடுத்தா நம்ம ஸ்நாக் கூட கொடுக்கல. இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா, பிஸ்கெட் இல்லையா, ஏதாவது ஒரு தீனி எக்ஸ்ட்ரா இருக்கணும். 3 வேளை சாப்பாடு 4வது வேளை கொடுக்குறோம். நிறைய ஊரில் 2 வேளை சாப்பாடு இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. உண்மை, வருமானம் கிடையாது. இந்த கல்லுலாம், அந்த செங்கல்லாம் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி வட மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் தெரியுங்களா? 30 ரூபாவாம். 30 ரூபாய்க்கு நீங்கள் என்ன குளிக்கிறதெல்லாம் நம்மளாம் சோப்பு, அவங்களாம் இல்லை, கல்லில் தான் பல் விளக்குறது, கல்லில் தான் சோப்பே. அது செலவு இல்லை. சாப்பாடு வந்து ஊற வச்சு சாப்பிட்றாங்க. மீனெல்லாம் தெரிஞ்சுக்கிங்களா? வேக வைக்க கேஸ் கிடையாது, அடுப்பு கிடையாது. நிறைய ஊர் இங்கே ஆந்திராவில் கடப்பாவில் போய் அன்றைக்கி போய் பார்க்குறோம். ஐயோ, இன்னும் நிறைய ஊரில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மளை வைத்திருக்கிறார். நீங்கள் யார் யாரை பார்த்து இறக்கப்படுறீங்களோ, நீங்கள் ஒருத்தரை பார்த்து இறக்கப்பட தேவன் அநேகர் இறக்கப்படும்படியாக, அநேக கண்கள் உன்னை பார்த்து இறக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இடத்துல வல்லமை பெற விடுதலை பெற வருகிறவர்கள், அவர் ஆலோசனை பெற்றவர்களாய் உங்க வாழ்க்கையில மாற. இன்னைக்கு இங்கேருந்து போகும்பொழுது பைக்கில் சும்மா பேக் ஒன்றும் இருக்காது. பைக்கில் யாராவது லிஃப்ட் போங்க, பாஸ்டர் சொல்லிட்டார், அதனால ஒரு பொண்ணை லிஃப்ட் கொடுத்துட்டு போவோம். வயசானவங்களை போய் பிடிங்க. ரோடு கிராஸ் பண்ணுமா, நடந்து போகிறவங்கள வாங்க, நான் போய். என்னைக்காவது பைக்கில் சும்மா போகிறீங்களே, யாரையாவது வாங்க போங்கன்னு கூப்பிட்டு போயிருக்கீங்களா? கூப்பிட்டு பாருங்க, இறக்கப்படுங்க. ஐயோ, ரோட்டில் நடந்து போகிறாங்க. நடந்து போகிறவங்க பைக்கில் கையில் காசு இல்லை, பஸ்ஸு காசு இல்லாத தான், ஆட்டோவுக்கு காசு இல்லாமல் நடந்து போவானா. நம்மளுக்கு காசு இருந்தால் ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் போவோம். யாரோ ஒருத்தர் நடந்து போகிறான்னா அவனுக்கு என்ன கிடையாது. நம்ம சும்மா டபுள்ஸ், சும்மா ஒரு வண்டியில் நீ சிங்கிளாக போவ, டபுள்ஸ் ஏற்றிப்பார். அவனு இருதயத்தில் உன்னை எடுத்தோன்னே கேட்பான், நீ ஏசப்பா பிள்ளையான்னு கேட்பான். ஒரு டீ கடையில் நிற்கிறோம்மா, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது பூந்தமல்லியில் நிற்கிறோம். டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் அங்கே டீ சாப்பிட்ருக்கேன். ஒரு வயசானம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, டீ வாங்க வராங்க. டீ வாங்க வந்து டீ கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்க பாவம் கேட்குறாங்கன்ட்டு இறங்கி போய், என்னம்மா அவன் டீ, அம்மா அவன்கிட்ட சொல்கிறேன், டீ காரட்ட, அப்பா டீ என்ன பண்ணுற, ஒரு கப்பு டீ கேட்குறாரு, கொடுங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா எடுத்த கேள்வி இன்னொன்று கேளுமா, நீ ஏசாப்பா பிள்ளையாப்பான்னு கேட்குறான். நான் கேட்டேன், ஏம்மா அப்படி கேட்குற அப்படின்னு.
இல்லை உதவி செய்கிறீங்களே. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அது கிறிஸ்துவ குணம். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு பொட்டு எடுக்கிறது, முக்காடு போடுறது, ஒயிட் ட்ரெஸ் போடுறது, கம்மல் எடுக்கிறது, இது அடையாளம் இல்லை. அல்லேலூயா. இன்னொருத்தர் மேல் நீ இரக்கம் காட்டும் பொழுது தேவனை நீ வெளிப்படுத்துகிறாய். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மேல இரக்கம் இல்லாதபடி, குடும்பத்துல வேலையில நிறைய பேர் இரக்கம் இல்லாம வேலையை பிடுங்குவாங்க. இரக்கம் இல்லாதபடி உன் இடத்துல அவங்களோட வஞ்சகத்தை உங்க இடத்துல திணிப்பாங்க. இரக்கம் இல்லாதபடி உனக்கு விரோதமா மாந்திரிகை செய்வாங்க. நான் கேட்கல, இறக்கம் இல்லாதபடி எனக்கு செய்கிறாங்க, என் பிள்ளைக்கு செய்கிறாங்கன்னு கஷ்டப்படலாம். நீங்கள் யாருக்காவது இறக்கப்பட்டிருக்கீங்களா? நீ யாருக்காவது இறக்கப்பட ஊழியக்காரன் உன் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார். நீ போய் எங்கெங்கே சபையை தேட தேவையில்லை. நீ கஷ்டப்படும்போது தேவனை அனுப்புவார். ஐயோ இந்த பிள்ளை இறக்கப்படுற பிள்ளை, அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் அனுப்புவோம், போ நீ போய் ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இறக்கப்படும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிறார், நான் இறக்கப்படுகிறேன், நீங்களும் இரக்கமாயிருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. மூணாவது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எடுத்து படிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. 10 கட்டளையில பிரதான கட்டளை இதெல்லாம் அடங்குனது ஒண்ணு, அன்பு. அல்லேலூயா. அன்பாயிருங்க. இயேசு செய்த ஊழியத்தில், இயேசு சுத்தி அந்த 3.5 வருஷம் அவர் செஞ்ச ஊழியத்தில் காணப்பட்டது என்னன்னா அன்பு மட்டும்தான் காணப்பட்டது. அன்பா இருந்தார். ஒரு கன்னத்தில் அடிக்கிறானா மறு தீப்பி அடி. பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, பல்லுக்கு பல் கல்லுக்கு கல், போ அவனுக்கு யுத்தம் பண்ணுனாரு. இயேசு கிறிஸ்து வந்து சொல்ல, ஒரு கன்னத்தில் அரைஞ்சானா இன்னொரு கன்னத்தை காட்டு. அல்லேலூயா. உன்கிட்ட 2 இருக்கா, உன்னை கொடு. உன் சகோதரத்தில் சிநேகம் இல்லாமல், அன்பு இல்லாமல் என் இடத்துல வந்து அன்பு காட்டுறேன்னு பண்ணாத. உன் குடும்பத்தை சிநேகி, உன் குடும்பத்தில் ஊழியம் செய். உன் குடும்பத்துக்கு நீ ஊழியம் செஞ்சினா எனக்கு நீ ஊழியம் செய்ததுக்கு சமானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எப்படி? உன் குடும்பத்திற்கு நீ ஊழியம் செய்கிறனா எனக்கு ஊழியம் செய்கிறது போல கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு. ஆமீன். அன்பு. பிரியமான ஜனமே, அன்பை குறித்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அன்பாக நடக்கிறதா கஷ்டம். உன் மனைவிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உன் கணவனிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உன் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உறவுகளிடத்தில் அன்பா இருக்காயா? கோபம் எல்லாருக்கும் உண்டுமா? எல்லார் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. ஆனால் முதல் காரியம் இருக்கு பார்த்தீங்களா, விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது. அந்த காரியம் உனக்குள்ள இருக்குன்னா அன்பு தானா வந்துடும், இறக்கும். அல்லேலூயா. தேவ அன்பு உங்க மத்தியில் இருக்கிறதுனால அவர் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, ஒரு லவ்வர் ஒரு காதலன்ட்ட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றான்? இங்க கவனிங்களா, சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு என்ன பண்றான், கையை போய் என்ன பண்ணிக்கிறான், கிழிச்சிக்கிறான். நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறேன், ஒரு நாள் பேசலைன்னா கையை கிழிச்சுப்பான். நிறைய பசங்களோட கையில் கட் பண்ணியிருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாரையும் லவ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ அப்படி இல்லை, மற்றவங்கள தான் கட் பண்ணுறாங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க, முன்னெல்லாம் பெண் பிள்ளைங்க கட் பண்ணியிருந்தது, இன்னைக்கு ஆண் பிள்ளைங்க கட் பண்ணிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவன் மேலே வச்சிருக்க அன்பு, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், உயிரை கொடுக்குறது ரெடியாக இருக்கேன்னுவான். அதை வெளிப்படுத்துறாங்க. தேவன் பாருங்க, இதெல்லாம் சும்மா வெறிய மேலே இருக்கிற தோலை தான் கிழிச்சுக்கிறாங்க. தேவன் தன் இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சிலுவை மரணத்தை உனக்காக மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, நீங்க யார் எவனே தெரியாது, நீ அவருக்காக கிரயம் எதுவும் செய்யவே இல்லை, அவருக்காய் ஒன்றும் செய்யவே இல்லை, ஆனா உன் பாவத்திற்காய் அவர் பலியாய் மாறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுக்காய் உன் மீது வைத்திருக்கிற அன்பு. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், உன் குடும்பத்தின் மேல் அன்பாயிரு. அல்லேலூயா. உன் உறவுகள் மத்தியில் அன்பாயிரு, உன் சொந்தங்கள் மத்தியில் அன்பாயிரு. எங்கெங்கெல்லாம் அன்பு நிற்கிறதோ தேவன் உன்னோடு இருக்கிறான்னு அர்த்தம். அவர்கள் உன் சொந்தங்கள் பந்தங்கள் அவர்கள் உண்மையில் அன்பா இல்லைன்னா பரவாயில்லை, ஏன்னா அவங்க சர்பத்தின் பிள்ளையா இருக்கட்டும். சர்பத்தின் பிள்ளைனா என்ன? பாம்போட குட்டி என்ன பண்ணும், என்னதான் பால் வாத்தாலும் கையை விட்டா கொத்த தான் செய்யும். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது, இல்லை, அவருக்கு கொத்துற குணம் இல்லை, அன்பு காட்டுறது தான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் சொந்தங்கள் உனக்கு தீமை விதைத்தாலும் நீ வணங்குற தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ அன்பு காட்டிப்பார். உன் கணவன் மீது அன்பு காட்டிப்பார், உன் பிள்ளையின் மீது அன்பு காட்டிப்பார், உன்னை வெறுக்கிறவர்கள் மத்தியில் அன்பு காட்டிப்பார்.
கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் உன் சாயலாக நிற்கிறார். அல்லேலூயா. யோவான் 15:9 சொல்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிற என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. ஒருவருக்கொருவர் அன்பில் நிலைத்திருங்க. அம்மா, அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லைம்மா. நீ சண்டை போட்டிருந்தானா ஒரு பண்டிகையும் ஒரு திருமண நாளும் வந்தால் அது நிம்மதியாக இருக்காது. உனக்கு வேலை இருக்குது, பிஸியாக இருக்குது, போயிட்டு வருவேன். என்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறையோ அன்னைக்கு அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிசாசு முதல்ல அன்பை கெடுத்து போயிடுவான். ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டுக்கு நானும் உமாசங்கர் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் ஆதியில் என் கூட ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணார், ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது போரூரில், வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்றார். எதுக்கு ஜெபிக்க கூப்பிட்றாருன்னா, அந்த வீடு விற்கணும், வீட்டில் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிற அவங்க வந்து எலக்ட்ரிக் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹோல்சேல் வியாபாரி. முன்னாடி போகிறேன், அந்த வீடு அரண்மனை போல் இருக்குது. முன்னாடி சொல்கிறாரு, ஐயா இதில் தான் இங்கே வந்து ஃபவுண்டன் மாதிரி வச்சுருந்தாங்க, இந்த இடத்துல தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. அங்கே போனால் சிஎஸ்ஐயில் மூப்பர் ஊழியம் செய்கிறவங்க குடும்பம், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு 19 வயசில் ஒரு பிள்ளை, 21 வயசில் ஒரு பிள்ளை, 2 பெண் பிள்ளை. நல்ல வீடு மாளிகை மாதிரி இருக்கு. என்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. கடன் பிரச்சனைக்காய் இந்த வீடு விற்கணும், 4 கோடி ரூபா போவோம், இப்போ 2 கோடி தான் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2.5 கோடி வந்தாலும் பரவாயில்ல, ஜெபிங்க பாஸ்டர்ன்றாங்க. எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்ட பிறகு எனக்கு காஃபிலாம் கொடுத்தாங்க. காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பரவாயில்லையம்மா, காஃபி நல்லா இருக்கேம்மான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுற கண்ணை மூடுற அவங்க முழங்கால் போடுறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, அவங்களுக்கு ஜெபிக்காதன்றாரு. ஐயோ, என்னை நம்பி கூட்டுட்டுலாம் வந்துட்டாரு, வந்திருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற, ஜெபிக்கலைன்னா தப்பாக போயிடுமே, சும்மாவது ஜெபிக்கலைன்னா கத்த சொல்ல வாயை கூட திறக்காதுன்றார், எந்திரின்றார். அவங்க முட்டி போட்டு நிற்கிறாங்க ஜெபம் பண்ண சொல்லி. நான் என்ன பண்ணுறேன், உட்காந்து சோபாவில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். நீ எந்திரிச்சு கிளம்புன்றார். எனக்கு ஒன்றும் புரியல. நான் யார் சொல்கிறத கேட்கணும்? நான் டக்குன்னு எந்திரிக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, யார் எதுக்கு ஐயா எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுமான்னு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லை ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனேன். இல்லை ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற. அவங்க மூஞ்சி மாறுது. யார் இவர்? என் கையை பிடிச்சி, ஐயா சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க, இன்சல் படுத்த வேணாம் அப்படின்றார். ஐயா எனக்கு கர்த்தர் ஜெபம் பண்ண வேணாம் சொல்கிறார். உடனே அவர் என் காதில் சொல்கிறார், தேவன் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்லுவாரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருக்கு எனக்கு என் மேலே என்ன பண்ணுறாரு, கோபப்படுறாரு. கர்த்தர் எப்படி ஜெபம் பண்ண வேணாம் சொல்லுவார்? உண்மையா ஐயா, கர்த்தர் ஜெபம் பண்ண வேணான்ற. நான் எந்திக்கிறேன். அந்த அம்மாவும் அந்த சகோதரி எந்திரிச்சு நின்று, என்ன ஐயா ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு. என் வாயிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, தேவன் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்கிறார். வாயை திறந்து உண்மையை பேசுனீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லை நான் கிளம்புறேன்றேன். உடனே அந்த உமாசங்கர் ஐஏஎஸ் என்ன சொல்கிறாரு, ஐயா அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், அவங்க எதுவும் மறைக்கல, கடன் பிரச்சனை தான் ஐயா. இல்லையா ஏதோ மறைக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நான் வீட்டை விட்டு, ஹால் பெருசு, அங்கே ஹால்லேருந்து இவ்வளோ தூரம் நான் கடந்து போகிறேன். அந்த வீட்டு தகப்பனார் என்ன சொல்கிறாரு, அவருக்கு வயசு ஒரு 50 இருக்கும். பிரதர் நான் உண்மையை சொல்கிறேன் பிரதர் அப்படின்றார். என் கூட வந்தவருக்கு ஒன்றும் புரியல. 1 வருஷமாக அவர் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறவர், அவருக்கு ஒன்றும் புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. எனக்கும் தெரியல. வந்து உக்காருங்கன்றார். நான் வந்து உக்காந்துறேன். ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிறத வேணா கேட்குறேன், கத்த சொல்லாமல் நான் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஐயா எவ்வளோ ஃபோனையா பண்ணுவீங்க, தப்பையா அது, ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் கவனிங்க, இவர் என்ன சொல்ல போகிறாரு எனக்கும் தெரியல. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு. 2 பேரும் மூஞ்ச பார்த்துருங்க, யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயா சொல்ல மாட்டேன். நானும் என் மனைவியும் பேசாமல் 20 வருஷமாக இருக்கிறோம், எனக்கு ஒன்றும் புரியலை. எங்களை வர வைத்தது யார்? அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். எங்கள் எதற்கு பேசின்னு தான் இருக்காங்க, ஆனால் நாங்கள் பேசி 20 வருஷம் ஆகுதுன்றாங்க. என்னம்மா புரியலையம்மான்னு. இதான் பேசுகிறீங்களே, யாராவது வந்தால் தான் பேசுவோம், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நானும் என் மனைவியும் நாங்கள் பேசுகிறதில்ல 20 வருஷமாக. இன்னொன்று ஒரு ஷாக் சொன்னாங்க, 20 வருஷமாக நாங்கள் சமையல் ஆக்குறதில்ல. இந்த கடனுக்கு காரணம் என்னென்னா, ஹோட்டலில் வாங்கி இப்போ எனக்கு வாங்கி கொடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க,
ஹோட்டலில் தான் வரும். அங்கே வந்து விஜய் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்லேருந்து காஃபி அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் காஃபி வாங்கியிருக்காங்க. ஒரு காஃபியை 300 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்குமா எனக்கு ஒரு காஃபி ஒரு வீட்டில் போடணே? இல்லை, நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் இங்கே சமைக்க மாட்டேன். யார் தீர்மானம் எடுத்திருக்கிறா? இதெல்லாம் ஒரு தீர்மானமாம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிஎஸ்சி சர்ச்சில் ஊழியம் பண்ணுறாங்க. சரி, உங்கள் ஐயருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது, நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க. நான் எதுவும் கண்டுபிடிக்கவும் இல்லை, ஏதோ ரகசியம் கத்த சொல்கிறாருன்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க வாயை திறந்து சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு அழுதுன்னு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த கடனுக்காக போட்டி போட்டு இந்த கடன் வந்துடுறதுக்கு காரணமே இவங்க ஹோட்டலில் சமைச்சு சாப்பிட்டது தான். சரி, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டது தான். ஆனால் ஏதோ பிரச்சனை. அவங்க பொண்ணை பார்த்து சொல்கிறேன், ஏம்மா நீங்கள் சர்ச்சைக்கு போகிற ஆளு தானே? அம்மா, நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டோம் ஐயா, எங்களுக்கு இது பழகிடுச்சு, வீட்டில் இவங்க பேசவே மாட்டாங்க, அம்மா ஒரு ரூம் அப்பா ஒரு ரூம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் இந்த கட்டுகளை உடைக்கிறார். ஒருத்தர் மேலே கசப்பு அன்பு இல்லாதனால, விட்டு கொடுக்காதனால அவன் வாழ்க்கை இப்படி இருக்கு. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இந்த வீட்டை நீங்கள் விற்க மாட்டீங்க. அது எப்படி? கடன் இருக்கு, 2 கோடி ரூபாய் கடன். இன்னைக்கு அன்பா இருங்க. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னா, ஒரு ஊழியக்கார வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னா, எங்களோடு தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்கன்னா, தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கே உங்க கசப்பை விட்டுறணும். உடனே முழங்கால் போடுறாங்க, கையை பிடிங்கன்ற கணவன் மனைவியை கையை பிடிக்கிறார். மன்னிப்பு கேளுங்கன்ற மன்னிப்பு கேட்கிறார். மனைவியை மன்னிப்பு கேட்க சொல்றேன், மன்னிப்பு கேட்குறாங்க. அழுவுறாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அழுது கொண்டே இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், இத்தனை 20 ஆண்டுகள் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, 2 பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரே ரூமில் போய் என்ன பண்ண போறீங்க? கணவன் மனைவி ஐக்கியமாக இருக்கீங்க. ஜெபம் பண்ணிட்டு உள்ளே அவங்க அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்குறேன், அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? பாஸ்டர், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கு. லைஃப்பில் நான் இந்த மாதிரி சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா அப்பா பேசி வீட்டில் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உப்புமா செஞ்சுருக்காங்க காலையில். எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்டதே நான் கிடையாது. என் விவரம் தெரிஞ்சு நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் அம்மா உப்புமா செஞ்சுருக்கேன். ஏன்னா அதுதான் இருந்து உடனே ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அளவில்லாத சந்தோஷம். அது காரணம் என்ன? அன்பு கெட்டு போயிருக்கு. நீ வாழ்க்கையில் எவ்வளோ கோடி கணக்கு, இன்றைக்கி அவங்க 4-5 வருஷம் கடந்து போச்சு. அவங்களோட மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இப்போ சொல்கிறாங்க, கடன் இல்லை பாஸ்டர், பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கோம், 2 ஏஜென்சி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம், நாங்கள் போகிற சிஎஸ்சி சர்ச்சில் இன்றைக்கி நல்லா ஊழியம் பண்ணுறோம். காரணம் என்ன? ஒரே ஒரு பிசாசுன ஆயுதம் அன்பு. ஒவ்வொரு குடும்பத்தில் இன்றைக்கி மாந்திரிகம் வருது. அம்மா ஏன் உள்ள வருது? யார் வாழ்க்கையில் அதிகமாக மாந்திரிக கிரியை செய்யணும்னா, அன்பு இல்லாதவங்க வாழ்க்கையில் தான் பிசாசு அதிகமாக கிரியை செய்வான். செஞ்ச மாந்திரிகம் உடனே பழிக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது ஊழியக்காரனா இருக்கு, யாரா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில மாந்திரிகம் வந்த உடனே யார் செஞ்சாலும் பழிக்குதுன்னா உன் வாழ்க்கையில அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு எங்கேயோ சீர்கெட்டு போயிருக்கு. எங்கெங்க அன்பு இருக்கோ, எவ்வளவு பெரிய மாந்திரிக சூனியங்கள் உனக்கு விரோதமா செஞ்சாலும் சரி, அது ஒன்று வந்து பழிக்காது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. யார் மேல அது கிரியை செய்துன்னு அர்த்தம்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், பிதா நம்ம மீது அன்பா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பா இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவனிடத்தில் உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன்னா அவர் ஜனத்தை நேசிக்க கத்துக்கணும். அல்லேலூயா. உன் கணவன் மீது அன்பு இல்லாம தேவனிடத்தில் அன்பு வைக்கிறது பொய்யான காரியம். உன் பிள்ளையை நேசிக்காம தேவன் மீது வச்சிருக்கிறேன்னா பொய்யான காரியம். உன் மனைவியை நேசிக்காம நான் என் தேவனை நேசிக்கிறேன்னா பொய்யான காரியம். உன் மாமியாரை நேசிக்காம, உன் மருமகளை நேசிக்காம நான் தேவன் மீது அன்பு வச்சிருக்கிறேன்னா நீ செய்கிற ஊழியம் எல்லாம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். சில பேர் சபையில் உட்காந்துருப்பாங்க, மாமியார்கிட்ட பேச மாட்டாங்க, மருமகிட்ட பேச மாட்டாங்க, ஆனால் ஊழியம் செய்கிறோம், அந்நிய பாஷை என்ன பேசுவாங்க. அவங்க வந்து சபையில் பார்க்கும் போது நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் அன்பு இருக்காது. அல்லேலூயா. பிசாசு முதல் யார் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான்னா, அன்பு எங்கே இல்லையோ அங்கே கிரியை செய்வான். இப்போ வாழ்க்கையில் இருக்க கட்டுகள் உடையணும், நெருக்கங்கள் மாறணும்னா நீ எங்கெங்க சான்ஸ் கிடைக்குது அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். உண்மையான அன்பு, தவறான நேசம் இல்லை, ராங் ரிலேஷன்ஷிப் இல்லை, உண்மையான அன்பு. அல்லேலூயா. எங்கெங்க நீ உண்மையான அன்பை நீ வெளிப்படுத்துறாயோ தேவன் அன்பை நீ ருசி பார்ப்ப. அல்லேலூயா. பல நாளா இருக்கு பாஸ்டர், இந்த கட்டு உடைய மாட்டுது, எங்கெங்கேயோ போயிட்டு பார்த்தேன், கட்டு உடைய மாட்டுது.
அவங்க வீட்டில் ஒரு நாள் இருந்தால் போதான் தெரிஞ்சிடும் அவங்க எங்கே அன்பு குறைஞ்சிருக்குன்னு. வீட்டில் சண்டை சண்டை, மன்னிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. மருமகள் செய்கிற சாப்பாட்டை குறை சொல்லினே இருப்பாங்க. மாமியார் பார்க்குற பார்வையை குறை சொல்லினே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் குறை. எங்கெங்கெல்லாம் நீ குறை சொல்கிறியோ அங்கே அன்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். யார் மீதும் குறை சொல்லக்கூடாது, யாரை குறிச்சும் குறை சொல்லக்கூடாது. யாரையா குறித்து நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்பு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ராமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, என் வாழ்க்கையில் அன்பை நான் விதைக்க போகிறேன். சொல்லுங்களேன். கண்களை மூடி. யார் மீதா கசப்பு இருந்தா, யார் மீதா அது கசப்பு இருக்கா, கண்ணை மூடுங்களா, க்ளோஸ் தி ஐஸ். நிதானித்து பாருங்க, நான் எங்கெல்லாம் அன்பு கெட்டு போயிருக்கு, யார் மீத பகைத்து வச்சிருக்கிறேன். சில பேர்கிட்ட கோபத்தினால பேசாம விட்டுருவீங்க. எதுக்கு பிரச்சனை, பேசாம இருந்துருவோம். அதுவும் அன்பு குறைவு தான். அன்பு இருக்குன்னா விட்டு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மறக்கணும், தயவு இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்தை எதிர்பார்க்கிற காரியம் இவ்வளவான காரியம். அன்பு பிரதான காரியம். இயேசு கிறிஸ்து மீது அன்பாயிருக்கிற யோவான் 15:9 சொல்லுது, பிதா என்னில் அன்பாயிருக்கிற போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும்படியாக இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, கர்த்தர் மீது அன்பாயிருக்கிற நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போமா? இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவேன்னு சொல்லி ஜெபிப்போமா? ஓ மகிமை, என் அன்பு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக. நேரில் லைவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நித்தியம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு வெளிப்படும்படியாக. அப்பா நீர் பரிசுத்தரா இருக்கிறீர் அப்பா, நாங்களும் பரிசுத்தமா இருக்க விரும்புகிற தேவனே. அப்பா நீர் எங்கள் மீது இரக்கமா இருக்கிறீர், நாங்களும் இரக்கப்படும்படியாக விரும்புகிற தேவனே. நீர் எங்கள் மீது அன்பா இருக்கிறீர், நாங்களும் அன்பா இருக்கும்படியா விரும்பப்படுகிற தேவனே. அப்பா உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு வீட்டில் அப்பா இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக, இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சீர்கெடுத்துக்கிற ஆவிகள் இப்பொழுது நிர்மலமாகும்படியாக, அன்பை கெடுக்கிற ஆவிகள் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக, பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, நேரில் பார்க்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இப்பொழுது உன் மகிமை இறங்கட்டும். சமாதானத்தை சீர்கெடுக்கிற ஆவியே, பரிசுத்தத்தை சீர்கெடுக்கிற ஆவியே, உன்னை கடந்து பாதாளத்தில் கட்டுகிறோம். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக ஒவ்வொரு குடும்பங்கள் சமாதானம் இறங்கட்டும் அப்பா. கணவன் மனைவி மத்தியில் சமாதானம், பிள்ளைகள் மத்தியில் சமாதானம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம், இரக்கத்தை கொடுக்கிற தேவன். தெய்வ மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவீராக. இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கட்டும், இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் போடப்பட்ட தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசுவே இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.